Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.3ல 11th சம். ஸோ y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ dy பை dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து நம்ம ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இ பவர் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் எம்எக்ஸ் இருக்கிறதுனால இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், dy dx ஆஃப் மைனஸ் எம்எக்ஸை பண்ண போகிறோம். ஸோ இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் இன்ட்டு இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் எம் கிடைக்கும். ஸோ அதை எழுதும் போது மைனஸ் எம் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். பட் உங்கள் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் கொஸ்டினில் ஆக்சுவலாக ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் எம் இன்ட்டு ஒய், சாரி மைனஸ் எம் இன்ட்டு ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 12th சம். y equal to 4 secant 5x. So dy by dx 4 நம்ம அப்படியே தான் இங்கே எடுத்துருப்போம். நம்மளுக்கு அது கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. ஸோ 4 அப்படியே எடுத்துகிட்டு இந்த டேர்ம் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சீக்கனை எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், சீக்கன் 5x tan 5x. ஸோ இது ஃபார்முலா, ஓகேவா. ஸோ சீக்கன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். பட் எக்ஸ் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 5xன்னு இருக்குது. ஸோ அந்த டேர்மையும் திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 மட்டும் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் டேர்ம் வந்து நம்மளுக்கு 1ன்னு வந்தோம் இல்லையா. இதே கான்ஸ்டன்ட் 5 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு கிடச்சிருக்கும். பட் நம்மளுக்கு 5xன்னு இருக்கிறதுனால 5 மட்டும் வரும். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா. 4 5s are 20 secant 5x tan 5x. Okay, next 13th sum. Y equal to 2x minus 5 the whole power 4, 8x square minus 5 the whole cube. Okay, dy by dx. ஸோ இது நம்மளுக்கு என்ன இதில் இருக்கும், uvன்னு இதில் இருக்கும். ஸோ u v dash ப்ளஸ் v u dash. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்காமா. ஸோ யூங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன, 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 4. அடுத்து இது வந்து நம்மளுக்கு வி டேஷ், சரியா. ஸோ வி டேஷ் அப்படிங்கும்போது இங்கே என்ன வந்துடும், மைனஸ் 3 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு திரும்ப இதை உள்ள 8x ஸ்கொயர் பண்ணும்போது 16x கிடைக்கும், ஓகேவா. ப்ளஸ் யூ வி டேஷ் போட்டாச்சு. அடுத்து வி யூ டேஷ். விங்கிறதுங்க என்ன, 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் க்யூப். நெக்ஸ்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்ங்கும் போது 4 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 மைனஸ் 1 இன்ட்டு 2x இருக்கு இல்லையா. ஸோ 2xக்கு 2 மட்டும் வரும், ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 16, இங்கே ஒரு மைனஸ் 3 இருக்கு இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 48x 2x minus 5 the whole power 4 8x square minus 5 the whole power minus 3 minus 1 என்ன ஆயிரும், minus 4 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 2s are 8. ஸோ ப்ளஸ் 8 into 8x square minus 5 the whole power minus cube, சாரி ப்ளஸ் இல்லை, into 2x minus 5 the whole power 3. ஸோ 4 மைனஸ் 1 இருக்குல்லையா. ஸோ ஹோல் க்யூப்னு வந்துருச்சு, ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் 48x 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 பவர் மைனஸ் 4ல் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம கீழே எழுதும், நம்மளுக்கு நியூமரேட்டரில் எழுதும் போது பாசிட்டிவாக எழுதிக்கலாம். ஸோ 2x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 ப்ளஸ் அதே மாதிரி அந்த டேர்ம்லேயுமே நம்மளுக்கு மைனஸ் டேர்மை கீழே கொண்டு வந்துக்கிறோம். ஸோ 2x மைனஸ் 5 த ஹோல் க்யூப் டிவைடட் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் க்யூப், ஓகே. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாமா. பட் என்னென்னா புக்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2x பவர் மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 இருக்குது, இங்கே க்யூப் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம வெளியில் காமனாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 48 இங்கே 8 இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 8 காமனாக எடுத்துக்கிறேன். இந்த டேர்மில் 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் க்யூபை வெளில எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் க்யூபை வெளில எடுத்துக்கிறேன். ஸோ மீதி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48ல் 8 போயாச்சு.
அப்போ என்ன இருக்கும் 6 6 8s are 48 இல்லையா. ஸோ மைனஸ் 6x க்யூப் டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ 2x மைனஸ் 5 ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும். அதுமாதிரி இந்த டேர்ம்லேயும் 4ல் ஒரு டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ க்யூப் டேர்ம் எடுத்துட்டோம், ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும் -5 ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டேர்மே நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால் 1 மட்டும்தான் மீதி இருக்கும். ஸோ 8 2x minus 5 the whole cube divided by 8x square minus 5 the whole cube. ஸோ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 இருக்கு இல்லையா. ஸோ 1 மைனஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே என்ன வரும் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் இங்கே இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். டிவைடட் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5. ஸோ 8 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே தான் நம்ம வெளில போகிறோம். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா 8x ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் 6 2s are 12x ஸ்கொயர் வந்துடும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30x டிவைடட் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5. இப்போ இதில் பாருங்கள் 8x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. ஸோ அது மைனஸ் 4x ஸ்கொயர்னு ஆயிரும் ப்ளஸ் 30x மைனஸ் 5 டிவைடட் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த டேர்ம் சேம் டேர்மாக இருக்கா. ஸோ இது வெளியில் வரும்போது நம்மளுக்கு பவர் 4ன்னு வந்துடும். இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். 2x மைனஸ் 5 க்யூபு கீழே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 இங்கே க்யூப் இங்கே ஒரு பவர் 1 இருக்கிறதுனால பவர் 4ன்னு ஆயிரும். மீது உள்ளே இருக்கிற டேர்ம் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 30x மைனஸ் 5. ஸோ இதாம்மா உங்கள் புக் ஆன்சர். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ டேர்ம் வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ படிக்கணும்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு இந்த டேர்மோட நீங்கள் முடிச்சுருங்க. நம்ம டிஃப்ரென்ஷியேட் தானே பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேர்மோட முடிச்சுருங்க. பட் ஆன்சர் வேணும், நம்மளுக்கு புக் ஆன்சர் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் போடணும். ஓகே, எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.